யூடியூப் ஆப்ல இருக்கக்கூடிய வாட்ச் லேட்டர் ஆப்ஷன் எதற்காக இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். யூடியூப்ல நீங்க எந்த வீடியோ வாட்ச் லேட்டர்ல போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த 3 லைன்ஸ் பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே சேவ் டு வாட்ச் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சேவ் டு வாட்ச் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த யூ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும் யூடியூப் ஆப்பில். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வாட்ச் லேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த வீடியோஸ்லாம் வாட்ச் லேட்டரில் போட்டிங்களோ அந்த வீடியோ எல்லாமே இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எப்போ வேணாலுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாட்ச் லேட்டர் ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு சில வீடியோ நம்ம பார்க்கலான்னு போகிறப்போ இப்போ நமக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் அந்த வீடியோவை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப நீங்கள் இந்த 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதை நீங்கள் வாட்ச் லேட்டரில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வாட்ச் லேட்டர் ஃபோல்டரில் அது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலுமே அதில் போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துக்க முடியும். ஸோ அதற்கு தான் இந்த வாட்ச் லேட்டர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த வாட்ச் லேட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.